இந்திய குடிமகனான ஒருத்தவனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுல குறிப்பா நம்ம இந்த ரைட்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து என்னன்னா கஸ்டோடியல் டெத் அப்படின்னா போலீஸ் வந்து என்னன்னா காட்டு மிராண்டித்தனமா வந்து என்னன்னா இந்த லாக்அப்ல இருக்கவங்களை வந்து விசாரணை அப்படின்ற பேர்ல வந்து என்னன்னா அடிச்சே வந்து சாகடிக்கிறது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வந்து ஒரு டெத்து, அப்புறம் இன்னைக்கு டுடே ஒரு தூத்துக்குடியில வந்து ஒரு பையனை கூட்டு போய் விசாரணைன்ற பேர்ல வந்து அடிச்சே சாகடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அடிச்சே சாகடிக்கிறது யார் வந்து உரிமை கொடுத்தா போலீஸுக்கு? நீங்க வந்துன்னா ரைட் டு லைஃப் அப்படின்றது நீங்க கேட்கணும். எந்த ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க ஒரு டிக்னிட்டியோட வந்துன்னா ஒரு மரியாதையோட வந்துன்னா அந்த சமூகத்துல வாழறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்கு. தென் ரைட் டு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் அப்படின்னா 24 மணி நேரத்துல வந்துன்னா மெஜிஸ்ட்ரேட்டை வந்துன்னா ஒப்படைக்கணும். அரெஸ்ட் பண்றாங்கன்னா எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க, அந்த கிரவுண்ட் ரீசனை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி இந்த தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க, அதனால வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மெஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க, ஆஜர்படுத்திட்டாங்க. ஆஜர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துன்னா ரிமைண்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் வந்துன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இது வந்து பெயில் கொடுக்க முடியாது, அதனால வந்துன்னா நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விசாரணை பண்ணும்போது வந்துன்னா உங்களை வந்து அடிக்கிறதுக்கோ இல்லை துன்புறுத்துறதுக்கோ வந்துன்னா போலீஸுக்கு வந்து உரிமை கிடையாது. உங்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க சரி இதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, உங்களுக்கு வந்து என்னன்னா பேசிக் ஹியூமன் நீட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படின்னா பேசிக் ஹியூமன் நீட்ஸ் வந்துன்னா வாட்டர், குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து உறங்குறதுக்கு வந்து என்னன்னா 8 மணி நேரமாச்சு விடணும். இந்த இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து விசாரணை நடத்தணும். இந்த விசாரணை நடத்துறது போது வந்துன்னா உங்க மேல வந்து ஒரு துரும்பு கூட படக்கூடாது. துரும்பு படாம அடிக்காம விசாரணை பண்ணணும். வாய் வார்த்தையா வந்து பேசி இந்த அவங்களோட இதெல்லாம் நீங்க கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேட் பண்ணாம இது பண்ணீங்கன்னா அடிக்கிறாங்க அப்படின்னா அப்பயும் வந்துன்னா நீங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து என்ன அடிக்கிறாங்க அப்படின்றதுனா கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான வந்து நீதியை வந்து நீங்க பெறலாம்.